இது ஏதோ நேற்று பிரதமர் ஏற்பாடு பண்ணி அரே நிம்பிள் டாஸ்மாக் ஃபெயிலியர் ஆச்சு, அரே நிம்பிள் கிளம்புறான், அடுத்து நிம்பிள் கிளம்புறான்லாம் கிடையாது. அவரை வச்சுட்டே ஒரு புகார் வாங்கி இவங்க மேலே அத்துமீறி நுழைந்ததாக. ரைடுனா அத்துமீறி நுழைந்தானே ரைடு, பர்மிஷன் கேட்டால் வருவாங்க ரைடு. என்னன்னா அதை போட்டு ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றம் கண்டிச்சோன்னு வெக்கமே படாமல் கம்முன்னு வந்துடுவாங்க. அதுக்கு 2-3 பேர் உருட்டுவாங்க. அதுக்கு அன்னைக்கு ஜட்ஜி கேட்கும் போதே அவர் சொல்கிறாரு, இந்த விஷயம் அதை பாருங்கள், அரசியல் ரீதியாக அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக மாறிடுறாங்க, பண பலம் அரசியல் பலம் மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற நம்பர் 1 வக்கீலாம் அவங்க வந்து வாதாடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இடைக்கல் தடை இது பண்ணுறாங்க. கோர்ட்டும் அதை அனுமதிக்குது. அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? கையை கட்டிட்டு சண்டை போடணும் எப்படி போட முடியும்? இவங்களை நிரந்தரமாக்கிட்டா அப்படியே தங்கிடுவாங்க. சரி, நிரந்தரமாக்குறவன் தானே தங்குவான். அவன் வீட்டு புள்ளப்பா நானும் அந்த தொழில் வரேன்னு நான் சொல்லுவான். நீ தான் அப்படி இருக்கிற, சரி நல்லா சம்பாதிக்கிற, என்னை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடு, நான் நல்லா படித்து வேறு எதுக்கு போகிறேன் அப்படி தானே பார்ப்பான். என்ன கண்டுபிடிப்பு திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு? ஐயா கூலி படம் போயிடாதீங்க ஐயா, இங்கே கூலிக்கு போராடினுங்கிறாங்க, நீங்கள் வேறு போய் எரியத்தில் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அப்படியா? சரி ரைட்டு பட்டா என்ன டிக்கெட் எப்போ ரிசர்வ் பண்ணியாச்சு, நீ போய் போவானான்ற. வாழ்க லோகேஷ் கனகராஜ்னு எல்லாம் வாழ்த்தினுக்கிறாங்க. ராசா நீ தாண்டா நல்லா ஊராண்டா எண்ணெய் அள்ளி ஊற்றுன அந்த போராட்டத்தில் அப்படின்னு. அப்போ அதோடைய இது என்னென்னா எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. இதில் இந்த இவர் முதல் எண்ணெய் ஊற்றுனது யார் தெரியுமா? சேகர் பாபு. நான் உனக்கு நீனா நான் பத்திரிக்கை இது நீளம், உனக்கு நான் பத்திரிக்காரன் தான் பதில் சொல்ல வந்திருக்கேன், உனக்குலாம் பதில் சொல்ல முடியும். ஸ்டாலின் அவர் பிள்ளையும் போராடினப்பெல்லாம் போய் படுத்துக்குன்னு ஆதரவுலாம் தெரிச்சிங்களா? அப்போல்லாம் தெரியலையா? இப்போ போராடுறவங்க நாங்கள் வந்தால் தான் கண்ணுக்கு தெரியுதா? அப்படி அடிச்சு கையை வச்சு விட்டாங்க அந்த அம்மாவை. இந்த நிலவு மொழியை டாக்டரை கூட்டு போகணும் கூட கூட்டு போகல, ஏதோ கூட்டு போகிறாங்க அப்படின்னு போனால் ஏங்க இது வந்து சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, இதோ போகலாமா? அங்கேருந்து அப்படியே கீழ்பாக்கம் போயிடலாம், அப்படியே வண்டி கிளம்பி அப்படியே வந்து பூக்கடை போலீஸ், ஏங்க பூக்கடை போலீஸ்மா அப்படியே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக சுத்த வச்சு நம்ம கூட்டணியை உடைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. மயிலான் அப்படியா? நம்ம கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறா. இன்னும் கூட சிஎம் பேசிக்கிறப்பாங்க, கூட்டணியை உடைக்க முயற்சிச்சாங்களா? இவங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கு வெளியிலலாம் வேணாம், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார் சேகர் பாபுலேருந்து எல்லாங்கிறாங்க. அது அல்லுசில்லா போகிறதுக்கான வேலையை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டம் நடத்திக்கின்னு ஸ்டாலினை விட கம்யூனிசம் யாராலும் பேச முடியுமா? பேர் வச்சுட்டா போதுமா? சோறு வைக்க வேணாவா? தாடி வளர்த்தவங்களாம் கார்ல் மார்க்ஸா? தாடி வச்சவனா ஏசுனாதரா? நீ ஊரில் எல்லாம் தான் தாடி வச்சுனுக்கிறான். நீ வந்து போய் ஸ்டாலின் பேர் வச்சுட்டா இவர் கம்யூனிஸ்ட் ஆயிடுவா? அப்புறம் நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட்டுகளும் நாங்களும் அந்த காலத்திலேயே எங்கள் அப்பா காலத்திலேயே என்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டு வளராமல் பார்த்துக்கிட்டேன். இல்லை இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து இடி ரைடு வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுது. ஆர்எஸ் பாரதி கேட்டால் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்காரு. டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் அடுத்த ரைடு இது முக்கியமான ரைடாக பார்க்கப்படுது. டாஸ்மாக் ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார், அப்படியே வாங்கிருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போவாரா? போகிறாருன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். 3 நாள் ஏதோ போகிறாரு, முதல்வரை பிரதமரை பார்க்குறாரு அப்படி இப்படின்னு. இல்லை இப்படிலாம் போயிட்டுலாம் இடி ரைடு நிறுத்துறதோ இல்லை அவங்க சொல்லி தான் இடி ரைடு வருதுன்றதோ வந்து ஒரு தப்பான வாதம். டாஸ்மார்க்கு ரைடும் சரி, பொதுவாக இடி ரைடுன்றது பல தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு ரைடு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு மூல வழக்கு ஒன்று இருக்கணும், ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை வேறு ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இடி வர முடியும். அதை பேஸ் பண்ணி மட்டுமே வந்துட்டாங்கன்னா அது ரைடு கிடையாது. இப்போ ரைடுனா பெரியசாமி கூட யார் கான்டாக்ட் இருக்குது? அப்போ அவர் பையனா, 2 பசங்க, பொண்ணு, வேறு தொழில் ரீதியாக யார், பினாமிகள் யார், கட்சி ரீதியாக யார், அவர் மகனுக்கு எங்கெங்கே இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை எடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க, ஆதாரங்களை எடுப்பாங்க. எடுத்துகிட்டு ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ரைடு கிளம்புவாங்க. இதற்கு 2 மாதம் 3 மாதம்லாம் ஆகும். இது ஏதோ நேற்று பிரதமர் ஏற்பாடு பண்ணி அரே நிம்பிள் டாஸ்மாக் ஃபெயிலியர் ஆச்சு, அரே நிம்பிள் கிளம்புறான், அடுத்து நிம்பிள் கிளம்புறான்லாம் கிடையாது. அது தனித்தனி ஒர்க்கு. ஆனால் இவர்கள் அதற்கான தயாரிப்பு வேலை பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அது வந்து யதார்த்தம். நம்ம எதிர்பார்க்குறது இன்னும் பல ரைடுகள் எதிர்பார்க்குறோம். ஆனால் எதிர்பாராமல் இதில் வந்திருக்கு. எதிர்பாராமல் இல்லை, ஏற்கனவே பொன்முடிக்கு நடந்ததில்ல சொத்து குவிப்பில், அப்போ இவருக்கு. அப்போ அடுத்து சொத்து குவிப்பில் யாராக இருக்காங்க, அவங்களும் வரும்ல, அது ஒரு பார்ட்டு. இது இல்லாமல் இந்த துறைகளில் நடக்கிற ஊழல்களில் வேறு அந்த புகார்கள் அடிப்படையில் வரும்ல, அது தனி. டாஸ்மார்க்குக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இடைக்கால. இது அவர் எதையுமே கேட்கல, உடனே ஸ்டே கொடுத்துட்டார். ஆரம்பித்தோடனே ஸ்டே தான் போ, இல்லை சார் ஸ்டே சார் இல்லை
அந்த இதில் பேசிக்கலாம் ஸ்டே போ அப்படின்ட்டாப்புல. என்ன நினச்சிட்டு இருக்கிற ஹாய் அப்படி இப்படின்ட்டு போட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அவங்களும் சரி அடுத்த இதுன்னு சொல்லிட்டு இப்போ வாய்தா இன்னும் வராமல் இருக்குது. அதனால் அது வாய்தா வந்துச்சுன்னா அதுக்கு என்ன உண்மைன்னு வந்து அது ஸ்டே ரிவோக் ஆச்சுன்னா அது தொடரும். அப்போது இடி உடைய இப்போ ஐ பெரியசாமிக்கு அவர் வீடு, அவர் மகன் வீடு, மகன்கள் வீடு, மக வீடு, இங்கே இது எல்லா இதுவும் எடுத்திருக்காங்க, பல இது பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் 12 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு, சில இது தொடருது. இது எல்லாம் முடித்து அமலாக்கத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும், இந்த மாதிரி சீஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ முறைகேடு இருக்குது அப்படின்னு. இந்த இதுவுடைய அடிப்படை வழக்கு மூல வழக்கு என்னென்னா 2006 to 10 இவங்க எல்லாமே அந்த பீரியடில் தானே ஏழைகளாக வந்து பணக்காரரானாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததெல்லாம் 89 90கள் பீரியடு. அப்போலாம் ஆட்சியிலே இருக்க முடியல. 96 to 2000 வரைக்கும் இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட்டு அதுன்னா அப்புறம் 2006 to 10 தான் ரொம்ப இதுன்ற மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பீரியடில் 2.10 லட்சம் 2,10,00,000 சொத்து சேர்த்ததாக, வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு திண்டுக்கல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய, அதை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடியை ரத்து செய்து மீண்டும் மறு விசாரணைக்கு உத்தரவிட, அந்த வழக்கின் பேரில் இந்த இது போயிருக்குது. அதனால் அவர்களுக்கான மூல வழக்குன்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் கிடைக்காத ஆதாரம் கிடைக்கிது, புதுசாக ஏதாவது கிடைக்கிது, இல்லை அவர் பையன் செந்தில் வெளியே மாட்டுறாரு, இந்த மாதிரி பல இது இருந்ததுன்னா அதுலேருந்துலாம் அடுத்தடுத்து நகரும். ஏன் சார் இப்போ இந்த மாதிரி ரைடு வந்தாலே வந்து வீட்டை பூட்டி வச்சிடுறாங்க? ஏன் வீட்டை பூட்டி உடச்சி வந்து உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது அவங்களுக்கு எப்போவுமே? இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் சட்ட ரீதியாக பாருங்கள், நான் ஒரு இடத்துல போயிட்டு எம்எல்ஏ ஹாஸ்டலில் பூட்டை உடச்சி அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலுடைய செக்ரட்டரியை வச்சு தான் உடச்சி தான் பண்ணுறாங்க. அவரை வச்சுட்டே ஒரு புகார் வாங்கி இவங்க மேலே அத்துமீறி நுழைந்ததாக. ரைடுனா அத்துமீறி நுழைந்ததானே ரைடு, பர்மிஷன் கேட்டால் வருவாங்க. ரைடுனா நேராக உள்ளே வருவாங்க, டக்குன்னு எல்லாம் இது பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்போ முதல் அமைச்சருடைய பங்களாவுக்கு போனதும் அத்துமீறல் தானே, அமைச்சர் வீட்டுக்கு போனதும் அத்துமீறல் தானே. ஒரு இது வாங்கிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் காமெடியாக இருக்குது. இந்த காமெடிகள்லாம் கடந்து தான் எல்லாத்துலேயும் அது என்னென்னா அதை போட்டு ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றம் கண்டிச்சோன்னு வெக்கமே படாமல் கம்முன்னு வந்துடுவாங்க. அதுக்கு 2-3 பேர் உருட்டுவாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு இதுவும் ரைடும் கொஞ்சம் அப்படி பின்தங்குது, இந்த கன்விக்ஷன் தப்பிக்குது. இவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் போட்டு சட்ட ரீதியாக இப்போ செந்தில் பாலாஜியில் பார்த்தோம்ல, எத்தனை மேல்முறையீடு, எத்தனை வழக்கு, எத்தனை தடவை ரிவர்ஸ் போயிட்டு வந்து தோல்விகள் எதுவும் வந்து லாஸ்ட்டில் ஒன்றுமே முடியாமல் போனப்போ தான் அந்த இவர் வந்து காப்பாற்றி விட்டார். ஓகா மனிதாபிமான அடிப்படையில் ரிலீஸ் பண்ணி விட்டார். அது கூட மணிஷ் சிசோடியாவுக்கு சார்ஜ் ஷீட்டே போடாமல் உள்ள வச்சுருந்ததுனால அவர் கோச்சிக்கிட்டு சில ஜட்ஜிங்க இருப்பாங்க, இந்த மாதிரி விவகாரங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ வந்து பிஎம்எல் ஆக்ட் ஓகே, சார்ஜ் ஷீட்டே போடாமல் உள்ளே வச்சுருந்தேன் எப்படி நியாயம்? அது 19/1 ஆர்டிகல் 19/1 அடிப்படை உரிமைகளை மீறுறது அப்படின்ட்டு மணிஷ் சிசோடியா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேரை ரிலீஸ் பண்ணார். ஐயா நானும் அப்படி தான் ஐயா, அண்ணா உனக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்களே, இருந்தாலும் ஐயா உள்ளே வச்சுக்கிறாங்க, சரி ரைட் உங்களையும் விடுதலை பண்ணுறேன், என்ன காரணம் அப்படின்றப்போ ஐயா நான் எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு எம்எல்ஏவை தான் ஐயாக்குறாங்க அப்படின்னா, சரி ரைட் போங்க. இப்படி போகணுன்னா இந்த விஜய் படத்தில் வடிவேலை விட்டு டப்புன்னு கதவை சாத்தோம், அந்த மாதிரி இப்படி விட்டோன்னே அங்கே போய் அமைச்சர் பதவி கோர்ட்டு பார்க்காம இருக்கும். அதுக்கப்புறம் சாட்சியங்களை கலைக்கிற வேலை. ஏற்கனவே ஐயா இவர் வந்து அமைச்சராக இருந்தவர், இந்த மாதிரி இன்னும் செல்வாங்க, அதெல்லாம் இல்லைங்க சாதாரண எம்எல்ஏவாக தாங்க இருக்கார், அப்படி எதாவது பண்ணால் வாங்க அப்படின்னா, ஐயா வரேன் ஐயா அப்படின்ட்டு போயிட்டு அமைச்சர் ஆகிட்டு சாட்சியை கலைக்கிற வேலைலாம் பண்ணோன்னா மறுபடியும் இவங்க வராங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் டைம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தான் கடைசியாக தான் அவர் முடிவு எடுக்கிறார். நான் ஒன்றும் உங்களை மெரிட்டில் விடலையே, நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தரை தேவையில்லாமல் அடைச்சி வைக்கக்கூடாதுன்னு பாவப்பட்டு விட்டேன். ஆனால் நீங்கள் அதை தாண்டி இந்த வேலையை பண்ணுறீங்க. இப்போ முடிவு பண்ணீங்க ஜாமீன் வேணுமா இல்லைன்னா இது அமைச்சர் பதவி வேணுமா? ஐயா ஜாமீன் வேணான்னா உள்ளே போனாலும் அமைச்சர் பதவி போயிடும், இல்லாட்டி இல்லாத இல்லாத அமைச்சராக தான் இருக்கணும், எப்போ வெளியே வருதுன்னு தெரியாது. அதுவும் உச்சநீதிமன்றம் உள்ளே அமைச்சதுன்னா முடிஞ்சது கதை. ஐயா நான் சாதாரணமாக எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன் ஐயான்ட்டு. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை தனக்காக வளைப்பார்கள் அப்படின்றதுலாம் இது உதாரணம். ஆனால் இது எல்லாத்தையும் திருமாவளவன்களும் சண்முகங்களும் முட்டரசன்களும் நம்ம வைகோக்களும் மற்றவர்களும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த இவர் இருக்கார் செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் அப்படியே தாண்டி கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்க பண்ணால் ஐயோ தவறு, அப்படி தவறு இப்படி தவறு, அதாவது
குற்றச்சாட்டப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் உங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்கிறது. நீங்களாம் நான் யோகியமா? நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இடியோட கன்விக்ஷன் ரேட்டு, சிபிஐ கன்விக்ஷன் இதெல்லாம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அப்புறம் அதுக்கு அன்னைக்கு ஜட்ஜி கேட்கும் போதே அவர் சொல்கிறாரு, இந்த விஷயம் அதை பாருங்கள், அரசியல் ரீதியாக அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக மாறிடுறாங்க, பண பலம், அரசியல் பலம் மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற நம்பர் 1 வக்கீல்லாம் கொண்டு வந்து வாதாடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இடைக்கல் தடை இது பண்ணுறாங்க. கோர்ட்டும் அதை அனுமதிக்குது. அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? கையை கட்டிட்டு சண்டை போடணும், எப்படி போட முடியும்? அதெல்லாம் இல்லை, பேசாத சொல்லு அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஜட்ஜ் அம்மா, பேசாத சொல்லுன்னுவாங்களே, அந்த மாதிரி நீதிமன்றம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கன்விக்ஷன் ரேட் நான் சொல்லு அப்படி நீ சரியாக எங்கள்னா எப்படி தான் பண்ண முடியும்? செந்தில் பாலாஜி வழக்கே எடுத்துக்கங்க, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நகரவே முடியலையே. லாஸ்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மூல வழக்கில் 2000 பேரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதை விசாரிச்சு முடியல 200 வருஷம் ஆகும். அப்புறம் எங்கள் ஈடி வழக்கு என்ன ஆகும்? என்ன சொல்கிறாங்க, அதை விசாரிக்காமல் இதை விசாரிக்கூடாதுன்னு ஒன்று வாங்கிட்டாங்க. அதில் போய் ஐயா இதில் தண்டனை கொடுத்து அதில் நல்லவன் ஆகிட்டேன்னா அப்புறம் நீங்கள் ஒரு வீணாக ஒரு நிரபராதியை தண்டித்ததாக ஆகிவிடும் அப்படின்னு ஒன்று. ஆமாம்ல, அப்போ அது எப்போ முடியும்? ஐயா முடிச்சிடலாம், சரிங்க, 2000 பேரை சேர்த்தாச்சு, இப்போ எப்போ முடியும்? 200 வருஷம் ஆகும் ஐயா. இப்போ காண்டாயி உச்சநீதிமன்றம் என்ன கதை விட்றீங்களா? 2000 பேர் பட்டியலை கொடு, சும்மா துட்டு நடுவில் இடைத்தரகரா சும்மா துட்டு வாங்கி கொடுத்தான்ல, அவனெல்லாம் குற்றவாளியாக சேர்த்துக்கிற, எவன் சாட்சி அவன் குற்றவாளின்னு பிரித்து கொடு, நம்பர் 1 யார், 2 யார், 3 யாருன்னு பிரித்து கொடு, 2வது வழக்கு எப்போ முடிப்ப சொல்லுன்னு இப்போ போட்டு குறுக்கி போட்டாங்க. இந்த மாதிரி எப்போ தான் உச்சநீதிமன்றம் விழிச்சிக்கும், எல்லா டைம்லும் விழிச்சிக்க மாட்டாங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, அப்படியே தப்பிச்சிடும். இப்போ கெஜ்ரிவால் வழக்கு என்ன ஆச்சு, நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இப்போ கலைஞர் மேலெலாம் நான் ஊழல் வழக்கே இல்லையா? ஊழல் வழக்கு எம்ஜிஆர் காலத்துலலாம் சொல்ல தான் பண்ணாங்க, அடுத்து குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அப்படி இப்படின்னு தூக்கி போட்டாங்க. அப்போல்லாம் ஈடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ மாதிரி இருந்தால் அப்போ இன்னொரு ரிப்போர்ட்டு தூக்கி போட்டு இழுத்துருப்பாங்க, அவரும் ஈடியில் மாட்டியிருப்பார். அப்போ ஏதாவது ஒரு இந்த அப்போவே மின் கொள்முதலில் அவர் மேலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணை இல்லை, அது அடுத்த ஆட்சி கட்சியெலாம் மாறும்ல, இது இல்லை அது இல்லை அப்படின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலும் எல்லாருமே முதலாளித்துவ கட்சிகள்னு வந்தாலே ஈஸியாக இவர்கள் உள்ளே போகிற வேண்டிய இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய பலம், அரசியல் பலம், பணபலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தப்பிச்சிருவாங்க. அஜித் பவார்னு வெளியே தானே இருக்காரு, பவராக இருக்கார்ல அஜித் பவார், அந்த மாதிரி தான் உலகம் அப்படிப்பட்டது. சார் அடுத்து நம்ம இந்த தூய்மை பணியாளர்களுடைய ப்ரொட்டஸ்ட் நம்ம சென்னையில் பார்த்தோம், அதை தொடர்ந்து இப்போ மதுரையிலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அதாவது எங்களுக்கு வந்து நிரந்தர பணி வேணும், அதேமாதிரி ஊக்கத்தொகை வேணும், அதேமாதிரி நிறைய விஷயங்கள் கோரிக்கை வச்சு இப்படி எல்லாருமே பண்ணாங்கன்னா அப்புறம் ஆட்சிக்கு மிகப்பெரிய தூய்மை பணியாளர்களுக்கு அறிவே இல்லை. ஏன் சார்? நிரந்தர பணி கொடுத்துட்டா அப்புறம் அவங்களே பட்டியலின மக்களே நிரந்தர தூய்மை பணியாளர் ஆயிடுவாங்கல்ல. கொஞ்சம் மேலே அரசு அதை யோசிச்சு தானே அவங்கள ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு வேற யாராவது முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று அப்படியே வருவாங்க அப்படின்னு அது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ட்ரை பண்ண விட மாட்டேங்கிறீங்க. சமூக நீதியே எல்லாம் போயிடுது. சமூக நீதியே இல்லையே. அவன் வந்து வேற வழி இல்லாமல் தான் இந்த தொழிலில் இருக்கிறான். அவனுக்குரிய பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் எல்லாம் பண்ணனா அவன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நாளைக்கு அவன் வேற இடத்துக்கு போயிடுவான். அவன் பிள்ளை பொருளாதார ரீதியாக அவன் குடும்பம் விடுதலை அடைஞ்சதுன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவன் இந்த தொழில் ஏன் வரப்போகிறான்? அவன் வேறு தொழில் ஐடி கம்பெனியோ டாக்டராவோ ஏதோ ஒன்றா ஆகிடுவான். இதுதானே வழி. அதை விட்டாச்சு, அவனை நிரந்தரப்படுத்திட்டா அப்படியே இருந்துருவான். அதனால் அவனை இப்படியே தொங்கலே உண்ணுமா, எப்படி 50க்கும் 10க்கும் 20க்கும் அலைய விட்டுட்டே இருக்கணும். அப்போ அவன் குடும்பத்தில் அடுத்து வர வாரிசு என்னவா வரும்? ஸ்கூல் போக முடியாது, வறுமை இருக்கும். அவனும் அப்பாவுடைய தொழில் தானே வருவான். திரும்ப அவனை எப்படி சிந்திக்கிறாரு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு, பிறந்த நாள் அதுவும் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரிலாம் எப்படியா யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு குடும்பம் ஒரு ஜாதி கட்டமைப்புல இருந்தோ இல்லை வேற இதுல இருந்தோ எல்லாருமே பெண்ணடிமைத்தனம் எல்லாமே எங்கே அது தகர்க்கப்படும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் ஒன்று தான் தகர்க்கப்படும். நீ ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், அவன் எது பண்ணாலும் ஏதாவது கேட்குறமா? லிவிங் டுகெதரில் இருப்பான் ஒரு பணக்கார விட்டு பையன், கேட்போமா? இதே ஒரு மிடில் கிளாஸில் ஒரு ஒட்டு கொடுத்துனதுல லிவிங் டுகெதர் இருந்தால் 2 வைப்போம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது பணக்கார இதில் பண்ணால் யாராவது கேட்குறாங்களா? அவங்களுக்குள்ள அப்படியே அப்படியே பாராட்டுவாங்க, பார் அப்படின்வாங்க. இங்கே வெட்டிடுவான், காரை வச்சு ஏற்றுவான், பைக்கை வச்சு ஏற்றுவான், ஏதாவது ஒன்று பண்ணுறோம். அதே மாதிரி பெண்கள் நீ ஒரு லெவல் மேலே போயிட்டீங்கன்னா அவர்களுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு
பெண்கள் முன்னேற்றம் நினச்சிட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. பெண்கள் உண்மையிலேயே முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. முன்னேற்றம் நினச்சி சில இது பண்ணுறதுங்க வந்து அறகுறைகள். இந்த பப்புக்கு போகிறது, கால் மேலே கால் போட்டு சீட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம் வந்து ஆண்கள் செய்கிறது நானும் செய்கிறேன். ஆண்கள் செய்தது தப்பு. அவனே மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணுகிறான். சிகரெட்டும் தண்ணியும் பப்புக்கு போகிறதும். வாழ்க்கை என்ன ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவர்களும் அதை தான் முன்னேற்றம் நினைக்கிறாங்க. இன்னொரு வகையான முன்னேற்றம் என்ன? படிப்பு, அடுத்த கட்டம் நகர்றது, அவர்கள் ஃபேமிலி ஒரு இது, அந்த பசங்களை படிக்க வைக்கிறது, இவர்களும் வாழ்க்கையில் தன்னிச்சையாக வாழ்வது அப்படின்றது பெண்கள் முன்னேற்றம். இதுக்கு இன்னும் அடிப்படையாக பொருளாதார முன்னேற்றம். அவங்க பொண்ணை நல்லா படிக்க வைப்பாங்க. அப்போ கல்வின்றது பொருளாதாரத்தை முன்னேற்றம். பொருளாதாரம் நல்ல கல்வியை கொடுக்கும். ஒன்று சார்ந்த ஒன்று. படித்து கஷ்டப்பட்டு வரதெல்லாம் ரொம்ப ரேர். பொருளாதாரம் தான் நல்ல கல்வியும் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ நல்ல கல்வி கிடைச்சா நல்ல பொருளாதாரம் பார்க்கலாம். இது ரெண்டும் பின்னி பிணைந்தது. நீங்கள் உல்டாவாக சொல்கிறீங்க. இவங்களை நிரந்தரமாக்கிட்டா அப்படியே தங்கிடுவாங்களாம். சரி, நிரந்தரமாக்குறவன் தானே தங்குவான். அவன் வீட்டு புள்ள, ஏப்பா நானும் அந்த தொழில் வரேன்னு நான் சொல்லுவான். நீ தான் அப்படி இருக்கிற, சரி நல்லா சம்பாதிக்கிற, என்னை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடு, நான் நல்லா படித்து வேறு இதுக்கு போகிறேன் அப்படி தானே பார்ப்பான். என்ன கண்டுபிடிப்பு திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு? முட்டு கொடுத்தாவணுமே சார். முட்டு கொடுங்க. இந்த மாதிரி அடிப்படை சித்தாந்தத்திலே முட்டு கொடுக்காதீங்க. யாருமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பு. மார்க்சிய கொள்கைக்கு எதிரானது. கம்யூனிஸ்டில் ஏற்றுக்குவாங்களா அவங்க கூட இருக்கிறவங்க? வர்க்க போராட்டம்னு அவங்க சொல்கிறத இது பொருளாதார மீட்சி தானே. வெளியே வரணும், அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும்னு. ஆண்டான் அடிமைலாம் எதுக்காக? அவங்க கையில் ஒரு நில சீர்திருத்த இயக்கம் கொண்டு வந்தாங்க. ஆண்டான் அடிமையாக இருக்கவங்க கையில் நிலத்தை கொடு, கூட்டு பண்ண விவசாயம் பண்ணு, இல்லை அரசாங்கமே அவனுக்கு உதவி பண்ணு, அவனை ஒரு நிலமுள்ள விவசாயியை மாற்று, அவன் வாழ்க்கையை மேம்பட வையின்னு. இப்போ திருமாவளவன் சொல்கிறது பார்த்தா அவங்க கையில் நிலம் கொடுத்தா அவன் விவசாயியாகவே இருந்துருவான். அதனால் அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது. இவனை ஐடி படிக்க வச்சா, இவன் டாக்டர் படிக்க வச்சா அவன் டாக்டராகவே இருந்துருவான். அதனால் அவனை டாக்டர் படிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன ஒரு வினோத விளக்கம். அப்போது நீங்கள் பாருங்கள், நிரந்தர பணியாளர்களாக அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் ராம்கேயில் மாற்றிட்டு உங்களுக்கு போங்க அங்கே போய் சேர்ந்துங்க, சர்வீஸ்லாம் இது வரலாம் பண்ண, சர்வீஸ் கட்டு 23,000 சம்பளம் வாங்கிங்களா, அங்கே 16,000 தான் போங்க அப்படின்னு துரத்தி விட முடியுமா? அதுதான் திரும்ப ஆதரிக்கிறாரா? அப்போ அப்படியே தொங்கல்லே இருக்கணும், அந்த பதப்பதப்பிலே இருக்கணும், அந்த வாழ்க்கையுடைய நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த மக்கள் நிரந்தரமாக்கிட்டால் நீங்கள் இதிலே தங்கிடுவீங்க. அதனால் உங்களை இப்படியே வச்சுருந்தா நீங்கள் இதை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அப்படி தானே அவர் சொல்கிறதுடைய அர்த்தம். எவ்வளோ ஒரு தப்பான பார்வை அது. அந்த பார்வையே வந்து சரியில்லைன்றது தான். ஏன்னா நீங்கள் சரியான சித்தாந்தம் கொள்கை இருந்தால் இந்த பார்வையெல்லாம் வராது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் நினச்சிட்டு இருப்போம். அம்பேத்கர் விஷயத்தை ஒழுங்காக படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி இது வராது. அதில் PhD வாங்கினார் அவர். என்னத்தை சொல்கிறதுக்கு சேர்ற இடம் அந்த மாதிரி. ஆமாம் சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம சேகர் பாபு, மேயர் பிரியா அவர்கள் இவங்களோட செயல்பாடு எப்படி சார் இருந்தது? ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ஊர்கள் நடத்துகிறாங்க பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் இத்தனை விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பதாகைகள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் சில ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அவர் வந்து ப்ரெஸ்ஸையும் மதிக்க மாட்டேங்கிறாரு, உனக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? சேகர் பாபு வந்து அவர் ஏடிஎம்கில் இருக்கும் பொழுதே அவர் அந்த ஆட்டிடியூடு தான். அவர் வளர்ந்த விதமே அப்படி. எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, அம்மா காலில் மட்டும் விழுறது. அதுலேயே கட்சிக்குள்ளேயே வேறு எது இருக்கும்ல, மேடையில் வச்சு திட்டுவார். ஒரு மாதிரி மைக்கை வச்சு எல்லா மேடையிலும் இவர் கையில் மைக் வச்சுக்குவார். அங்கே ஒரு மைக் இருக்கும், நிறுத்து அப்படின்ட்டு இவர் அவன் பேசினு இருப்பாந்துன்னு இவர் பேசுவார். அல்ல கைங்களாம் அப்படி போங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அல்ல கைங்களாம் அப்படி போங்கன்னு சொந்த கட்சிக்காரனையே, அதாவது எதிர்க்குது. இந்த இது அவருக்கு எப்போவுமே அங்கேயே ஒரு கோஷ்டி எதிராகவே இருந்தது. என்ன அவர் மதுசூதனனுடைய ஆதரவுலாம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டம் திரட்டுறது அதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். அதனால் அப்படியே அவர் ஜெயலலிதாவும் அவரை மதித்தாங்க. ஆர்ப்பாட்டம் போனால் அப்படி பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறையும் அவர் மூலியமாக தான் ஆர்கனைஸ் ஆச்சு. என்ன ஒன்று, அவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும். கீழே இருக்கவங்களாம் திட்டுவார், மேலே இருக்கிறவன்ட்ட கொலைவார். அது அந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி பார்த்துருக்கீங்களா? அப்படி மேலே இருக்கிறவன்ட்ட அப்படி சிரிச்சின்னு இருப்பான், கீழே இருக்கிறவன் பார்த்தோன்னா அப்படி கோவமாயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ளவர். இந்த ஆட்டிடியூடு அவர் ஆரம்பத்துலலாம் பத்திரிகையாளர்களில் 2-3 வகை இருப்போம். கவர் போய் வாங்கிட்டு இருக்கிறவங்கன்னு இருப்பான். நம்ம செய்தி எடுக்கணும்னா செய்தி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அந்த மாதிரி கவருக்கு கொடுக்குற இடங்கள காருக்குள்ளே உட்காந்துட்டு கண்ணாடி ஏற்றி விட்டு இப்படி கொடுத்துட்டு இருப்பார். அதையும் போய் கெஞ்சி கேட்டாடி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி வாங்குகிற ஆட்கள் எல்லாம் அவர் எப்படி பார்ப்பார்? அதற்கு பிறகு இவர்கள் மீடியா முதலாளிகள், இவர்களுடைய இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க, எல்லாம் நிற்கிறான். ஒன்றுக்கும் பாதி பேருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. 1900 இப்போ சொல்கிறார்ல திருமாவளவன், அவர்களை நிரந்தரப்படுத்தி விட்டால் அங்கேயே தங்கி விடுவார்கள். பட்டியலின மக்கள் தான் குப்பை வார வேண்டும் என்று இதுவா, அதனால் தான் அவர்களை நிரந்தரப்படுத்தவில்லை, அவர்களை வந்து வாழ்க்கையை மேம்படுத்தணும். அப்படியே ஐயோ தலைவர் என்ன சூப்பராக சொல்கிறீங்களே,
இதுக்கு தான் பண்ணாங்களா எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் எல்லாமே இருக்கிறான். 3 வார்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான். 3 வார்டு மட்டும்தானே போராடுறாங்க, 200 வார்டு இருக்குதுன்றான். என்ன பண்ணுவீங்க? அதனால் இப்படி தான் போகுது. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இவர் இப்படியே வளர்ந்து வந்து இதே ஒரு தெனாவிட்டு அது ஆட்சிமா இங்கே வந்தோன்னா இங்கே இப்போ ஸ்டாலினுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஐயா கூலி படம் போயிடாதீங்க ஐயா, இங்கே கூலிக்கு போராடினுங்கிறாங்க, நீங்கள் வேறு போய் எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அப்படியா? சரி ரைட்டு வட்டா. என்ன டிக்கெட் எப்போ ரிசர்வ் பண்ணியாச்சு, நீ போய் போவானான்ற. இப்போ பார்க்கணுன்னா எப்போ பார்க்குறது? எஃப்எஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. எஃப்டிஎஃப்எஸ்னால் உனக்கு தெரியுமா அர்த்தம் அப்படின்னு? ஐயா தெரியாதுங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. இது அதுக்கும் அதையும் தாண்டி புனிதமானது. அவங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு நாங்கள் முன்னாடி பார்க்குறோம். அதை போய் கெடுக்கிற போ அப்படின்ட்டு சரி போனோன்னா நின்று குரூப் போட்டோம். இங்கே போராடினுங்கிறாங்க, அவர் எடுத்து போட்டார் லோகேஷ் கனகராஜ். வாழ்க லோகேஷ் கனகராஜ்னு எல்லாம் வாழ்த்தினுங்கிறாங்க. ராசா நீ தாண்டா நல்லா ஊராண்டா எண்ணெய் அள்ளி ஊற்றுன இந்த போராட்டத்தில் அப்படின்னு. அப்போ அதோடைய இது என்னென்னா எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. இதில் இந்த இவர் முதல் எண்ணெய் ஊற்றுனது யார் தெரியுமா? சேகர் பாபு. நான் உனக்கு நீனா நான் பத்திரிக்கை இது நீளம், உனக்கு நான் பத்திரிக்காரன் தான் பதில் சொல்ல வந்திருக்கேன், உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது. சரிங்கய்யா 2021 பத்திரிக்கையார் கேட்குறேன். அப்படியே சொல்லியே உடனே எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சமூக வலைதள காலம். நீங்கள் என்ன பேசினாலும் நாளைக்கு இதே திருமாவளவன் வேறு இது பேசினாலும் வச்சுங்க, துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும்னா இதை தூக்கி போட்டுருவோம். அன்றைக்கி பேசினல்ல பாரு அப்படின்னு. அதனால் இது தப்பிக்கவே முடியாது. அப்போ ஒன்று தானே கேட்ட ஆதாரம், இந்த 5 ஆதாரம் தூக்கி போட்டாங்க. இவர் துப்புரவு பணியாளர்கிட்ட பேசினது, இவர் அறிக்கை விட்டது, தேர்தல் அறிக்கையில் சொன்னது, இவர் லெட்டர் எழுதுனது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இப்போ என்ன, அவர் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுன்னு தெரில. பத்திரிக்கையாளர் பார்த்தாலே அப்படி திரும்பி அடி போகிறது அப்படின்ட்டு போயிடுறது. அந்த மாதிரி போகிற கண்டிஷன்லாம் ஆச்சு. இது இப்படியே போகும்போது தான் அந்த போராட்டம் அது கோர்ட்டு தீர்ப்பு இந்த இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு அந்த தீர்ப்பை வாங்கினதும் இவர் அறக்கட்டையில் சேர்ந்த பெண்ணுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சென்னையில் எங்கேயுமே பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பு இல்லையா, எங்கேயுமே போக்குவரத்து இது இடையூறு இல்லையா, இங்கே மட்டும்தான் நடந்து போக முடியலையா. அதுக்கு ஒரு கேஸை போட்டு போலீஸ்கிட்ட கேட்டால் ஆமாங்க ஐயா சென்னையில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாகுது ஐயா, சிக்னல் போட்டு வண்டி இங்கே நிற்கும் தெரியுமா, அங்கே பிளாட்ஃபார்மே இருக்காது. ஆமாம் சார். வர்ற ஜனங்களை சிக்னலில் நிற்கிற மாதிரி இருக்கும். இவங்க போனால் தானே அவங்க எப்படி நடந்து வர முடியும்? சிக்னல் விட்டா அப்புறம் இவங்க போக முடியாது. ஏன்னா அவன் சிக்னல் விட்டு போக பார்த்துட்டு இருப்பான். இவன் எதிரில் நடந்து வந்தானே அவன் அப்படியே ஃப்ரண்ட் வீட்டில் உட்கார வச்சு கூட்டு போயிடுவான். நான் இப்படி போகணுண்டா, அப்படி யாருங்க அப்படி போயிட்டு போ அப்படின்ட்டு. ஏன்னா நான் சிக்னல் மீறி போகணும் அப்படின்ற கண்டிஷன் தான் இன்றைக்கி இருக்குது ஜனங்க நடக்கிறது. இல்லாட்டி இப்படி போகிறவங்களா டப்புன்னு நீ தூக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது, போ எங்கே போனோம் அங்கேயே இறக்கி விட்டு போகிறேன் போ அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரோட்டில் நடந்தாலே இடுப்பு பேத்துட்டு போயிடுறாங்க. அந்த கண்டிஷன் தான் இன்றைக்கி பிளாட்ஃபாரத்தில் என்னன்னு பார்த்தா ஒரு கம்பெனி கார் நிறுவனம்னா 4 காரை கொண்டு வந்து வச்சுக்கோ, நடந்தே போக முடியாது. அவனை போய் கேட்டா போ அப்படி சுற்றிட்டு போ, நாங்கள் தான் பண்ணுறோம்னு கேட்குறியா? ஊரில் எவனுமே பண்ணல, நாங்கள் தான் பண்ணுறோம். எப்படி ஊரில் எவனுமே பண்ணல, நாங்கள் தான் பண்ணுறோம், பையா சொல்லிக்க போ அப்படின்றது. அது மீறி ஏதாவது தகராறு பண்ணனா போலீஸ் ஃபோன் பண்ணிடுறது. போலீஸ் வந்து என்ன பண்ணும், தகராறு பண்ணுறியா அவர்கிட்ட போயிட்டு அப்படின்னு அவங்க. ஏன்னா அவங்க பாவம் இதெல்லாம் சேர்த்தானே இது பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் சென்னை முழுவதும் பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்புன்றது ரொம்ப சாதாரண நடக்குது. சரியா, நீங்கள் அதை தான் பண்ண வேணாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தேன்மொழி இந்த மாதிரி கேஸ் போட்டாங்களே, சென்னையில் எங்கேயும் பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பு இல்லையா அப்படின்னாவது ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணுங்களேன்டா. அதில் கூடவா தைரியம் இல்லை உங்களுக்கு? அதை பண்ணாலே சிரிக்குமே. அப்போது நீங்களே பண்ணலாம். யூடியூப்லலாம் கூட பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பு எங்கே இருக்குன்றதை நின்றுக்கிட்டு சொல்லி இதை பாருங்கள் இது இருக்குது, என்ன சார் இது அப்படின்லாம் போட்டுலாம் பண்ணலாம். ஜனங்களே கேட்கலாம், அதே ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம். அப்போ இந்த மாதிரிலாம் விட்டுட்டு நீதிமன்றமும் நீங்கள் நடக்கவே முடியலையா, அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க, அது போராட்ட இடம் இல்லை, அப்போ அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தி எங்கள் முறையான இதுவும் அங்கே பண்ணிவிடுங்க அப்படின்னோடனே இதான் சாக்குன்னு நைட்டோட நைட்டாக எப்படி அப்புறப்படுத்தினாங்கன்றது தெரியும். போலீஸ் பணியில் அப்புறப்படுத்தினாங்க. அதில் பெண்கள் எல்லாம் இது பேட்டி கொடுக்குறாங்க விகடனில், அவ்வளோ கொடுமையாக இருக்குது, அவ்வளோ அடிச்சிருக்காங்க, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த இதிலே நேராக பார்த்தோம். இன்னொன்று அந்த போராடுறவங்கள போய் கூட நிற்கிறவங்களே அடி வருவியா நீ, அதான் அந்த அம்மா கேட்குது, வளர்மதின்னு அந்த மாணவி, இவன் டிகிரிலாம் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ மாணவி. அந்த அம்மா கேட்குறாங்க, ஸ்டாலின் ஒரு பிள்ளையும் போராடினப்பெல்லாம் போய் படுத்துங்கன்னு ஆதரவுலாம் தெரிச்சிங்களா, அப்போல்லாம் தெரியலையா, இப்போ போராடுறவங்க நாங்கள் வந்தால் தான் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அடிச்சு கையை வச்சு விட்டாங்க அந்த அம்மாவை. இந்த நிலவு மொழிகை டாக்டர்கிட்ட கூட்டு போகணும் கூட கூட்டு போகல, ஏதோ கூட்டு போகிறாங்க அப்படின்னு போனால் ஏங்க இது வந்து சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, இதோ போகலாமா, அங்கேருந்து அப்படியே கீழ்ப்பாக்கம் போயிடலாம், அப்படியே வண்டி கிளம்பி அப்படியே வந்து
பூக்கடை போலீஸ் ஏங்க பூக்கடை போலீஸுமா அப்படியே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக சுத்த வச்சு பண்ணியிருக்காங்க. இதற்கான சட்ட போராட்டம் அவங்கள விட்டுருவாங்களா? வழக்கறிஞர்கள்ல அது தனியாக நடக்கும், அதெல்லாம் அனுபவிப்பாங்க. அப்போது இதில் எவ்வளோ மோசமாக காவல்துறையினர், அதாவது கவர்மெண்ட்டு எப்போவுமே மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஓரளவுக்கு அவர்களை துன்பப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். அரசாங்கம் ஒரு ஃபைன் கொண்டு வருதா, ஃபைன் வந்து அவங்க பயப்படுறதுக்கு தான், வயலேஷனை தடுக்கிறதுக்கு தான், அவங்கள பாஞ்சி பெறான்றது கிடையாது. அதனால் பார்த்து கண்ணுங்க நம்ம அதே டைமில் ஒரு கண்காணிப்பு அந்த மாதிரி பண்ணிங்கன்னு. இவன் அப்படி பண்ண மாட்டான். சும்மா ஒருத்தன் பைக் தள்ளிட்டு போனாலும் வா நில்லு, ஹெல்மெட்டுங்க சார், தள்ளின்னு தானே சார் போகிறேன், தள்ளின்னு போகலன்னா அந்த சைடு போய் ஏறி ஓட்டிகிட்டு போவேன், ஹெல்மெட்டுங்க போடு ஃபைன். சரி சார் நான் ஓட்டே போகல சார், தள்ளிட்டே இங்கேயே ஸ்டாண்ட் போட்டு நடந்து போகிறேன் சார், சார் லைசன்ஸ் கொடு, வண்டி இன்சூரன்ஸ் எடு, என்ன பண்ணுவீங்க? அப்போது அந்த அம்மா பூ வாங்கி வச்சுக்கின்னு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஹெல்மெட்டு போடு, ஏங்க பூ வச்சுக்கிறேன் எங்கெங்க ஹெல்மெட்டு போட முடியும்? ஒன்றும் அதெல்லாம் பிடிக்க மாட்டாருங்க போலீஸ்கார், நீங்கள் தான் ஹெல்மெட் போட்டுருக்கீங்க. அப்படி போனால் மனது இல்லை, ஹெல்மெட்டுங்க சார் போட்டுக்கிறேன். அவங்க சார் ஃபங்க்ஷன் போகிறோம் பூலாம் வச்சு 1000 ரூபா கட்டிட்டு போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு கோபம் வருமா வராது? அவன் எப்படி பார்ப்பான்? சார் இந்த காரில் பாருங்க சார் ஃபுல்லாக கருப்பு கண்ணாடி ஓட்டு போகிறான், அவ்வளோ பிடிக்கும். ஏய் என்ன சட்டம் பேசுறியா சார்? அதுவும் சட்டம் தானே சார். காரில் அந்த லைட்டு பார்த்துறீங்களா, அவன் லைட் அடிச்சானா ரோடே தெரியாது. சரி நம்ம பார்ப்போம், இது வேலைக்கு ஆகாது, சைடில் போனால் தட்டி விட்ருவோம், அவனை பார்த்தே போ நேராக, அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுவோம். அப்படி ஸ்லோ பண்ணு, நம்ம கிட்டே போய் வாங்கி போகணும். இப்படி தான் நம்ம எத்தனை கார் முன்னாடி நேராக போக முடியும்? அவனை அவ்வளோ திமுறா அவனுக்கு தட்டிட்டானா முடிஞ்சுது கதை. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி நிலமை தான் இருக்குது. இவங்க சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுல சாதாரண மக்கள் இதுன்னு பார்க்குறதே கிடையாது. இது எல்லாமே அரசாங்கத்துக்கு கெட்ட பேருன்றதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அப்படி கவலைப்பட்டால் கூலி படம் போயிருப்பாரா? அப்படியே போயிருந்தாலும் அதை வெளியிட்டிருப்பாங்களா? தனியாக ரகசியமாக பார்த்துட்டு போயிருப்பார். அவருக்கு பார்க்கறதுக்கு தனியாக பார்க்கறதுக்கு இடமா இல்லை. இப்போ என்ன சினிமா தேட்டரில் பார்த்தாரு, மியூசிக் காலேஜ் இருக்குல்ல அடையாறில், அங்கே தான் போய் பார்த்தாரு, பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. அதனால் இவர்கள் இந்த மக்களை பற்றி கவலையப்படலை. இந்த மக்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறி இருக்குன்றதை பற்றியும் அவங்களுக்கு தெரியல. உளவுத்துறை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் சார், அவ்வளோதான். அப்போது இவர்கள் என்ன, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்புறம் என்ன நமக்கு, நம்ம ஆட்சி தான் நல்ல ஆட்சி நடந்திருக்கிறது, பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்து இந்த திரும்ப என்ன சொல்கிறாங்க, நம்ம கூட்டணியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மயிலாடு. அப்படியா? நம்ம கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார். இன்னைக்கு கூட சிஎம் பேசுகிறார், கூட்டணியை உடைக்க முயற்சிச்சாங்களா? இவங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கு வெளியிலலாம் வேணாம், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார் சேகர் பாபுலேருந்து எல்லாங்கிறாங்க. அது அல்லுசில்லா போகிறதுக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த வேலை வந்து இது எல்லாமே இவர்களுக்கு கெட்ட பேருன்றது இப்போ வரைக்கும் உணரல. இல்லாட்டி அன்னைக்கே போயிட்டு கியூபாவை காப்போம்னு கூட்டம் நடத்திக்கின்னு ஸ்டாலினை விட கம்யூனிசம் யாராலும் பேச முடியுமா? பேர் வச்சுட்டா போதுமா? சோறு வைக்க வேணாவா? தாடி வளர்த்தவங்களாம் கார்ல் மார்க்ஸா? தாடி வச்சவங்களாம் ஏசுனாதரா? நீ ஊரில் எல்லாம் தான் தாடி வச்சுன்னுக்கிறான். முன்ன சொல்லுவாங்க தாடி வச்சவங்களாம் கார்ல் மார்க்ஸாடான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ ஸ்டாலின் பேர் வச்சுட்டா இவர் கம்யூனிஸ்ட் இதுவா? அப்புறம் நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கும் கொள்கையில் ஒத்த கொள்கை உடையவர்கள். அப்போ தனியார் மயப்படுத்துகிற ஏற்றுக்கிறாரா? காரி துப்பினுக்கிறாப்புல யாரோ வயல் முருகன் ஒரு மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சியில், அப்படி காரி துப்புறாப்புல, காது கொடுத்து கேட்க முடியல. சன்னவங்க ஏற்றுக்குவாரா தனியார் மயப்படுத்துறத? ஒத்த கொள்கையா? டாஸ்மார்க் கொள்கை முடிவு கம்யூனிஸ்டில் ஏற்றுக்குவாங்களா? டாஸ்மார்க் கொள்கை முடிவுன்னு என்னன்னா இப்படி தான் போராட்டத்துக்கு எதாவது பேசி என்ன பண்ணப்பா என்ன பேசணும், ஐயா பேப்பர் கொடுத்துட்றேன் வச்சுக்கோ, ஃபிக்ஸ் பண்ணியாச்சா ப்ராம்ப்டரு நல்லா இருக்குது, நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் அப்படி திரும்பி கம்யூனிஸ்ட்டுகளும் நாங்களும் அந்த காலத்திலேயே எங்கள் அப்பா காலத்துலேயே என்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டு வளராமல் பார்த்துக்கிட்டு, இல்லை எங்கள் அப்பா காலத்துலேயே நாங்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் அப்படி இருந்தோம், அது ஒன்று இப்படியே உருட்ட வேண்டியதான். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களே உட்கார்ந்துருக்கு. மிக்க நன்றி சார்.